அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது சோமாஸு. அதுக்கு வந்து தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். ரவையும் பாசிப்பருப்பும் அதுவும் வறுத்து ஆற வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவைனா ஒரு கப்பு சர்க்கரை, அதே அளவுக்கு மாவு, மைதா மாவு. இதை போட்டுட்டு சர்க்கரையை அரைச்சி ரெண்டு ஏலக்காய் போட்டு சர்க்கரையும் அரைச்சிருக்கேன். அதுவும் ஒரு கப்பு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதான் ஸ்டஃபிங்க்கு உள்ளே வைக்கிற பூர்ணம்னு சொல்லுவாங்க. வந்து நல்லா கிண்டிக்கணும். சர்க்கரையாக போட்டால் அப்படியே சர்க்கரையாக தெரியும். அதனால் மிக்சியில் ஒரு ஓட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டு ஏலக்காவும் கூட போட்டுக்கலாம். வாசனையாக இருக்கும். நல்லா முந்திரி பருப்பு வேணும்னாலும் இதில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவை இது மாதிரி பிசைஞ்சிட்டு உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு இது மாதிரி ரவுண்டாக திரட்டிக்கணும். இது எடுத்து இது மாதிரி ஷேப் உள்ளதை எடுத்து இதுக்குள்ளே வச்சு இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாதிரி ஸ்டஃபிங் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சு மூடிடுங்க. மூடிட்டு இதை அப்படியே இப்படி பிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் இது மாதிரி ஷேப் பண்ணதை நம்ம ஆயிலில் ரொம்ப வேகமாக வைக்கக்கூடாது. ஃபயர் வந்து கம்மியாக வச்சு அதுலேயே மெதுவாக வறுக்கணும். நல்லா செவப்பாக வறுத்து எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த சைடு வந்து மெதுவாக இந்த பக்கம் திருப்பி விடணும். இன்னும் வேகலை, வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள் கிறிஸ்பியான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ செய்ய போகிறது சிக்கன் நக்கெட்ஸு. அதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ப்ரெட்டு பீஸு போட்டு கொஞ்சமாக பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அதுக்கப்புறம் சிக்கன் பீஸை போடலாம். ஒரு 2 பீஸ் ப்ரெட்டு இதில் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள் ப்ரெட்டு பீஸை நல்லா பொடி பண்ணியாச்சு. இதிலே நம்ம இஞ்சி ஒரு இன்ச்சு அளவுக்கு பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பல். சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கோம், அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1/4 கிலோ அளவு இருக்குது. இதில் காரம் உப்பு எல்லாமே போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா, சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த அரைச்சிட்டு வந்ததை போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாரி தட்டிட்டு நமக்கு என்ன ஷேப் வேணுமோ இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். எக்கு கொஞ்சம் அடித்து ஒரு எக்கை உடச்சி அதில் பவுலில் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் அதில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஷேலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம், டீப் ஃப்ரையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள், இந்த எக்கில் இந்த பீஸை 2 சைடு இப்படி திருப்பிட்டு அப்படியே இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 சைடு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. எல்லா பீஸும் அதே மாதிரி பண்ணிக்கணும். இது மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சிக்கன் நகட்ஸு ஸ்நாக்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸு, காலைல டிஃபனுக்கு பசங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுக்குள்ளே சாஸு மயோனஸ் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் நகட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.